السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவினுடைய கடமையை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் போதும் அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹலாலாக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்வுகளில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையையும், எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹராமாக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஒரு புனித மாதத்திற்குள்ளாக நுழைந்திருக்கின்றோம். இது எப்படிப்பட்ட மாதம்? இந்த மாதத்தில் நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பயன்படுத்தினார்கள்? சஹாபாக்கள் இந்த மாதத்தை எவ்வாறாக இந்த மாதத்தை கழித்தார்கள் என்பதனை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் எம்முடைய வாழ்க்கையில் இந்த ரமலான் மாதத்தை சரியாகவும் முறையாகவும் பயன்படுத்தக்கூடிய மக்களாக நாம் மாறிவிடுவோம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலே, ரமலான் வருவதற்கு முன்னாலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஆர்வமூட்டுவார்கள். ரமலான் உங்களுக்கு மத்தியிலே வரவிருக்குகின்றது, நீங்கள் ஷஅபானினுடைய இறுதி நாட்களை கணக்கிடுங்கள் என்பதாக, நீங்கள் பிறையை பாருங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு முன்னதாகவே ரமலானை ஆர்வப்படுத்தக்கூடிய மக்களுக்கு, சஹாபாக்களுக்கு ஆர்வப்படுத்தக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அதன் அடிப்படையிலே சஹாபாக்கள் ரமலானுக்கு முன்பாகவே ரமலானுக்கு தயாராகக்கூடியவர்களாக இருந்தார்கள். எவ்வாறு தயாரானார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆத்தாக்கும் ரமலான், உங்களுக்கு மத்தியிலே ரமலான் வரவிருக்குகின்றது. அஷ்ஷஹரு முபாரக், பரக்கத்து பொருந்திய ஒரு மாதம். ஃபர்லுல்லாஹ் அஸ்ஸ வஜல் அலைக்கும் சியாமுஹு, அல்லாஹ் தஆலா அந்த மாதத்திலே நமக்கு கடமையாக்குகின்றான்
நோன்பை கடமையாக்கி வைத்திருக்கின்றான். அந்த மாதத்திலே அல்லாஹ் தஆலா துஃப்தஹு ஃபீஹி அபுவாபு ஜன்னah, அல்லாஹ் தஆலா அந்த மாதத்திலே சொர்க்கத்தினுடைய வாசல்களை திறந்து வைக்குகின்றான். வதுகுலகு ஃபீஹி அபுவாபுல் ஜஹீம், நரகத்தினுடைய வாசல்களை அல்லாஹ் தஆலா அந்த மாதத்திலே பூட்டுகின்றான். ஷைத்தான்கள், நம்மை வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தான்களை அல்லாஹ் தஆலா அந்த மாதத்திலே விலங்கிடுகின்றான். அதே போன்று அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்குகின்றது. அந்த இரவு எப்படிப்பட்டது என்று சொன்னால் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக இருக்குகின்றது. அதே போன்று மன் ஹுரிம, யார் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துகின்றார்களோ, மன் ஹுரிம, யார் அந்த மாதத்தை சங்கைப்படுத்துகின்றார்களோ, அல்லாஹ் தஆலா அவர்களை கண்ணியப்படுத்துகின்றான், அவர்களை அல்லாஹ் தஆலா சங்கைப்படுத்துகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி அழகாக மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இந்த மாதத்தை நாம் நோன்பு வைத்த மக்களாக கழிக்குகின்றோம். இந்த மாதத்தை நாம் எவ்வாறு சங்கை செய்வது, இந்த மாதத்தை நாம் எவ்வாறாக பயன்படுத்துவது? ஏதோ சஹரை செஞ்ச உடனே வாட்ஸ்அப்புகளிலும் ஃபேஸ்புக்குகளிலும் இன்ஸ்டாகிராம்களிலும் ஸ்டோரியையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களிலும் ரமலான பற்றி டே 1 டே 2 நாள் 1 நாள் 2 என்பதாக ஸ்டேட்டஸ்களை வைத்தால் மாத்திரம் இந்த மாதத்தை சங்கைப்படுத்தி விட முடியாது. இந்த மாதத்தை சங்கைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அமல்களின் மூலியமாக, நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களின் மூலியமாக இந்த மாதத்தை சங்கைப்படுத்த வேண்டும். இந்த மாதத்தை அடைவதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எத்தனையோ நபர்கள் கடந்த ரமலானிலே நம்மோடு தோளோடு தோள் நின்ற பல சகோதர சகோதரிகள் இந்த ரமலானிலே நம்மோடு இல்லை. நாம் இன்றைக்கு நோன்பு பிடித்த மக்களாக இருக்குகின்றோம். இன்றைக்கு இஃப்தாரை நாம் அடைவோமா என்பது கூட நமக்கு தெரியாது. இஃப்தார செஞ்ச மனிதன் தராவிகளினுடைய தொழுகையை தொழுவாரா என்பது கூட தெரியாது. இரவிலே உறங்கக்கூடிய மக்கள் காலை சஹரினுடைய நேரத்தை அடைவோமா என்பது கூட நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட கண்ணியமான மாதத்திலே அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் நுழைய வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் இந்த மாதத்திற்காகவே அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். காரணம், ரமலான் மாதத்தை அடைவதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எந்த அளவிற்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளால், கரத்தால் 2 தோழர்கள் இஸ்லாத்திற்குள்ளாக நுழைகின்றார்கள். 2 நபர்களும் நண்பர்கள். ஒருவர் போராடக்கூடிய விஷயத்தில், போர்க்களத்திற்கு சென்று போராடக்கூடிய விஷயத்தில் அவர் ஆர்வமிக்கவராக இருக்கின்றார். மற்றொரு நண்பரோ அமல்கள் செய்வதில் ஆர்வம் மிகுதியாக இருக்குகின்றார்கள். 2 நபர்களும் ஒரே நாளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தால் இஸ்லாத்திற்குள்ளாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக சொன்னவர்களாக இஸ்லாத்திற்குள்ளாக நுழைகின்றார்கள். காலங்கள் உருண்டோடுகின்றது. 2 நபர்களும் இஸ்லாத்தில் வெவ்வேறு பயணங்களை மேற்கொள்கின்றார்கள். ஒருவர் அமலில் அப்படியே ஈடுபட்டு கொண்டே வருகின்றார். மற்றொருவரோ போராட்ட களங்களிலே, அதாவது போர்க்களங்களுக்கு சென்று போராடக்கூடியவராக இருக்குகின்றார். காலங்கள் உருண்டோடுகின்றது. போராடக்கூடிய மனிதர் இருக்குகின்றாரே, அந்த சஹாபி ஒரு போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்படுகின்றார். ஷஹீதுனா என்ன? இஸ்லாத்தினுடைய பாதையிலே, அல்லாஹ்வினுடைய பாதையிலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்வது. அதுதான் இஸ்லாத்தில் மிகச்சிறந்த ஒரு கூலியாக, மிகச்சிறந்த ஒரு அந்தஸ்தாக இருக்கின்றது. யார் ஷஹீதாகின்றார்களோ அவர்தான் மிக மிக அந்தஸ்து உடையவர்களாக இருக்கின்றார்கள். அந்த சஹாபி போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். மற்றொரு நண்பர் இருக்கின்றாரே, அவர் 1 வருடம் வாழுகின்றார். 1 வருடம் கழித்து இயற்கையாக மரணமடைகின்றார். 2 நபர்களும் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இஸ்லாத்திற்குள்ளாக தங்களுடைய பயணத்தை ஆரம்பித்தார்கள்.
ஒருவர் போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்படுகின்றார். ஒரு வருடம் கழித்து மற்றொரு மனிதரோ இயற்கையாக மரணம் அடைகின்றார். காலங்கள் முடிகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு தோழர் தல்ஹா ரலியல்லாஹு அவர்களுடைய கனவிலே இந்த இரண்டு சஹாபாக்களும் கனவிலே காட்டப்படுகின்றார்கள். இருவரும் சொர்க்கத்தினுடைய வாசலிலே நிற்க வைக்கப்படுகின்றார்கள். நிற்க வைக்கப்பட்டால் மலக்கு சொர்க்கத்திற்குள்ளாக இருந்து வெளியே ஒரு மலக்கு வருகின்றார். வெளியே வந்து யார் இரண்டாவதாக இயற்கையாக மரணம் அடைந்தாரோ அவரை அழைத்து கொண்டு முதலாவதாக சொர்க்கத்திற்குள்ளாக நுழைகின்றார். இதை பார்த்த அந்த ஷஹீத், இஸ்லாத்தின் பால் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தாரே, அந்த தோழர் கேட்கின்றார், மலக்கே, நான் தானே முதலில் ஷஹீதானே, என்னுடைய உயிர் தானே முதலில் சென்றது, நான் தானே அல்லாஹ்வினுடைய பாதையில் என்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கின்றேன். அவரோ இயற்கையாக மரணம் அடைந்திருக்கின்றார். ஒரு வருடம் கழிச்சுதான் அவர் மௌத்தாயிருக்காரு. ஆனால் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தினுடைய பாதையிலே அல்லாஹுக்காக என்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கின்றேன். நான் தானே முதல்ல போகணும், எது நியாயம் என்பதாக கேட்கும் பொழுது இந்த மலக்கு சொல்லுவாராம், இது அல்லாஹ்வினுடைய கட்டளை, அல்லாஹ் இவரை தான் கூட்டு வர சொன்னான். இந்த கனவை கண்டு கொண்டிருக்கின்ற தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் இந்த கனவுக்கு விளக்கம் தெரிவதற்காக ஓடோடி வருகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். யா ரசூலுல்லாஹ், சில காலங்களுக்கு முன்னால் உங்களுடைய கரங்களால் இரண்டு தோழர்கள் இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்தார்களே, ஒருவரோ போர்க்களத்திலே ஷஹீதானாரே, ஒருவர் ஒரு வருடம் கழித்து இயற்கையாக மரணம் அடைந்தார்களே, இவர்கள் இருவரும் என்னுடைய கனவிலே காட்டப்பட்டார்கள். என்னெல்லாம் நடந்துச்சோ அதையெல்லாம் இந்த தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், யார் ஷஹீதானாரோ, யார் இந்த உலகத்திலே தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தாரோ அவர்தானே அந்தஸ்திலே உயர்ந்தவர், அவர்தானே முன்னதாக சொர்க்கத்திற்குள்ளாக நுழைய வேண்டும். யா ரசூலுல்லாஹ், என்ன நியாயம், இரண்டாவதாக இயற்கையாக மரணம் அடைந்தாரே அவர் ஏன் முதலாவதாக சொர்க்கத்திற்குள்ளாக நுழைந்தார் என்பதாக கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் உரைத்தார்கள், இதில் என்ன சந்தேகம், இதில் என்ன சந்தேகம், அந்த ஒரு மனிதர் இருக்குகின்றாரே, இரண்டாவதாக இயற்கையாக மரணம் அடைந்தாரே, ஒரு வருடம் வாழ்ந்தார் அல்லவா, அந்த ஒரு வருடத்திலே அவர் ரமலானை அடைந்தார், ரமலானிலே அமல்களை செய்தார், ஷஹீதுக்கு முன்னால் சொர்க்கத்திற்குள்ளாக நுழைந்தார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ரமலானை நாம் கழித்திருப்போம். 20 வருட ரமலானை கழித்த மக்கள் நாம் இருப்போம். 30 ரமலான்களை கழித்த மக்கள் நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். 40-50 ரமலான்களை கழித்த மக்கள் இருக்குகின்றோம். எத்துணை ரமலான்களை நாம் சரியாக முறையாக பயன்படுத்தி இருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு நாமே கேள்விகளை எழுப்பிக் கொள்ள வேண்டும். எத்துணை ரமலான்களை நாம் சரியாகவும் முறையாகவும் பயன்படுத்தி இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமான சோதனைகளும் அதிகமான வேதனைகளும் கொடுக்கப்பட்டது. சில நேரங்களிலே சஹாபாக்களே சொல்லுவார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் இந்த எதிரிகளுக்கு எதிராக நீங்கள் சாபமிடுங்கள். சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களாம், அன புஇஸ்து ரஹ்மா, நான் கருணைக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றேன், நான் சாபமெல்லாம் விடமாட்டேன் என்பதாக சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இதே போன்று ஒரு ஜும்மாவினுடைய மிம்பரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறுகின்றார்கள். ஒவ்வொரு படிக்கட்டுகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறும் பொழுது, ஆமீன், ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ், ஆமீன், ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் என்பதாக கூறியவர்களாக மிம்பரினுடைய படிக்கட்டுகளை ஏறுகின்றார்கள். இதை பார்த்த சஹாபாக்களுக்கு ஒரு ஆச்சரியம். இவ்வளவு காலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செயலை செய்ததில்லையே, இவ்வளவு காலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணது கிடையாது, மிம்பரில் ஏறும் பொழுது ஆமீன்னு சொன்னது கிடையாது, இன்னைக்கு புதிதாக இருக்குகின்றது என்பதாக
சஹாபாக்கள் எல்லாம் யோசிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பாவை முடிக்குகின்றார்கள். தொழுகை முடிகின்றது. தொழுகை முடிந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றியவர்களாக சஹாபாக்கள் நின்று கேள்விகளை கேட்கின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், இன்றைக்கு நீங்கள் செய்த அந்த செயல் எங்களுக்கு புதிதாக இருந்தது. நீங்கள் இன்னைக்கு மிம்பரில் ஏறும் பொழுது ஆமீன் உரைத்தீர்களே, என்ன காரணம் என்பதாக கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மிம்பரினுடைய படிக்கட்டுகளை ஏறும் பொழுது எனக்கு அருகாமையிலே வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்துவிட்டு அல்லாஹ்விடம் இவ்வாறாக பிரார்த்தனை செய்தார்கள், மன் அதுரக ரமலான், யார் ரமலானை அடைந்தும் அவர் பாவங்களை மன்னிக்கவில்லையோ, யார் ரமலானை அடைந்தும் அவர் அல்லாஹ்விடம் பாவமளிப்பு கேட்கவில்லையோ, யார் ரமலானை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமலானை கடக்குகின்றார்களோ, ரகிம அன்ஃபுன், நாசம் அடையட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன், ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் என்பதாக பதில் உரைத்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ ரமலானை நாம் கடந்திருக்கின்றோம். எத்தனை ரமலானிலே நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே கடந்திருக்கின்றோம். எத்தனை ரமலானிலே நாம் பாவமளிப்பு கேட்டவர்களாக ரமலானை கடத்தி இருக்குகின்றோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிகமாக அல்லாஹ்விடம் பாவமளிப்பு கேட்கக்கூடிய மக்களாக இந்த ரமலானை நாம் கழிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை நமக்கு பொக்கிஷமாக தந்திருக்கின்றான். ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைத்தால் எந்த அளவிற்கு நாம் அதை பொற்றி பாதுகாப்போம், அது போன்று இந்த ரமலானை நாம் பாதுகாக்க வேண்டும். கண்மூடி திறக்கிறதுக்குள்ள 2 நோன்பு நம்மளை கடந்து சென்றுச்சு. இன்னும் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள என்ன ஆயிரும், இன்னைக்கு தான் இஃப்தார் வந்த மாதிரி இருக்கும், இப்போ தான் இஃப்தார் வந்த மாதிரி இருக்கும். கடைசியில் 28ஆம் நோன்பு 30ஆம் நோன்புக்கு போயிடுவோம். இனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானை அலட்சியமாக நாம் கடந்து விடக்கூடாது. ரமலானை அதிகமாக அமல்களில் ஈடுபட வேண்டும். இரவு நேர தொழுகைகளில் குர்ஆன் ஓத தெரியாமல் பல்வேறு சகோதரர்கள் இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் என்பது, இந்த ரமலான் மாதத்தில் தான் நாம் குர்ஆனை இறக்கி வைத்தோம். ஹுதல் லின்னாசி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அந்த மாதத்தில் நேர்வழி காட்டக்கூடிய, மக்களுக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய இந்த குர்ஆன் இந்த மாதத்தில் தான் இறங்கியது என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை குறைந்தது முழு குர்ஆனை முடிக்கக்கூடிய மக்களாக இந்த ரமலானை நாம் கழிக்க வேண்டும். எத்தனையோ காலங்கள், கிட்டத்தட்ட 11 மாசமா குர்ஆனை தொட்டு கூட பார்க்காத பல சகோதரர்கள் நாம் இங்கு அமர்ந்திருப்போம், நான் உட்பட. இந்த ரமலானிலாவது குர்ஆனை எடுத்து வைத்து குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக மாற வேண்டும். குர்ஆனை ஓத தெரியலையா, திக்கியாவது ஓதுங்க, முயற்சி செய்யுங்கள். எல்லா பள்ளிவாசல்களிலும் இன்றைக்கு ஆலிம்களும் ஹாஃபில்களும் நிரம்பி இருக்குகின்றார்கள். நம்ம முயற்சி செய்யலைன்னா யார் முயற்சி செய்வார்? ஆலிம்சா உங்களுக்கு ஓத சொல்லி தருவாங்களா? நீங்க தான் போய் கேட்கணும், ஆலிம்சா எனக்கு ஓத தெரியல, எனக்கு ஓத சொல்லி கொடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அன்சாரி பெண்கள் எதை வேண்டுமானாலும் தைரியமாக நின்று கேட்பார்கள், வெட்கப்பட மாட்டாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்திலே மிகச் தலை சிறந்த பெண்கள் அன்சாரி பெண்கள். காரணம், அவர்கள் ஒரு காலமும் கல்வியை கற்பதில் வெட்கப்பட மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் குர்ஆனை ஓத வேண்டும் என்று நினைத்தால் ஆலிம்சா ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஊரில் எல்லாரும் இப்போதான் நீ குர்ஆனை ஸ்டார்ட் பண்ணுறியா, இப்போதான் நீ குர்ஆனை ஆரம்பிக்கிறியான்னு கேட்டுருவாங்களோன்னு பயந்து குர்ஆனை ஓதாமலே என்ன பண்ணிடுறோம், விட்டுறோம். நாளைக்கு இந்த குர்ஆன் நமக்கு எப்படி உதவி செய்யும் தெரியுமா? நாளை மறுமை நாளிலே நமக்கு இது, இந்த குர்ஆனும் இந்த நோன்பும் நமக்கு சிபாரிசாக, நமக்கு அல்லாஹ்விடம் மன்றாடக்கூடியதாக இருக்கும். நாளை
நாமெல்லாம் எத்தனையோ நபர்களை கபரிலே அடக்கம் செய்திருப்போம். நாமும் ஒரு நாள் கபருக்கு உள்ளாக செல்லக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம். கபருக்குள்ள நம்மளை வச்ச உடனே நமக்கு மத்தியிலே நாம் குரானை அடிக்கடி ஓதக்கூடியவர்களாக இருந்தால் நம்முடைய தலைமாட்டிலே ஒரு சிறந்த ஒரு அழகிய உருவம் நம்முடைய தலைமாட்டிலே வந்து உட்காருமாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த உருவம் நம்முடைய தலைமாட்டிற்குள்ளாக வந்தவுடன் அந்த கபர் விசாலமாக மாறுமாம். அதே போன்று கபரிலே கஸ்தூரியினுடைய மனம் கமழுமாம். அந்த நேரத்திலே அந்த கபர்வாசி கேட்பாராம், உருவமே நீ யார்? இவ்வளவு நேரம் என்னை கபர் அமைக்கிக் கொண்டிருந்தது. கபரினுடைய மூச்சு கூட என்னால் விட முடியவில்லை. கபருக்குள்ளாக கபரிலே எனக்கு அதிகமான வேதனைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. நீ வந்தவுடன் எல்லாம் என்னை விட்டு விலகிவிட்டதே, நீ யார் என்பதாக கேட்கும் பொழுது அந்த உருவம் சொல்லுமாம், நீ இந்த உலகத்திலே ஓதிக்கொண்டிருந்தாயே அந்த குரான் தான் நான், உனக்காக நான் வந்திருக்கின்றேன் என்பதாக சொல்லுமாம். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குரானை குறைந்தது ஒரு முறையாவது இந்த ரமலானிலே முழுமையாக ஓதக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதிகபட்சமாக எவ்வளவு வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், குரானை தாராளமாக ஓதலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் ஒரு முழு குரானை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஓதி காண்பிப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே போன்று ஒவ்வொரு ரமலானிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக குரானை ஓதி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண தருவாயிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 முறை ஓதி காட்டக்கூடியவர்களாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறை ஓதி காட்டக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இந்த ரமலான் என்பதே குரானினுடைய மாதம். குரானை அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் தான் ஆர்வப்படுத்த வேண்டும். நம்ம ஓதுறதை பார்த்து தான் என்ன பண்ணுவான், குழந்தை நம்மளை பார்த்து குரானை ஓதுவான். நம்ம ஃபோனை பார்த்துட்டு இருந்தோம்னா அவன் என்ன பண்ணுவான், குரான் அவனும் ஃபோனை எடுத்து அவன் பாட்டு யூஸ் பண்ணுவான். இன்ஷா அல்லாஹ் குரானை ஓதக்கூடிய மக்களாக இந்த மாதத்தை நாம் கழிக்க வேண்டும். அதே போன்று தான தர்மங்களை வாரி வழங்கக்கூடிய மக்களாக இந்த ரமலானை நாம் கழிக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், சஹாபாக்கள் இந்த ரமலான் வந்து விட்டால் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்று சொன்னால், இறுதி நாட்களிலே நாம் ரமலானிலே வாரி வழங்குகின்றோம். அது அந்த மக்களுக்கு பயன் தருமா என்று சொன்னால் பயன் தரும். ஆனால் ஆரம்ப நாட்களில் நாம் அவர்களுக்கு வாரி வழங்கும் பொழுது அந்த மக்கள் இந்த ரமலானை நம்மை போன்று அவர்களும் அமல்களில் ஈடுபடுவார்கள். இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு பள்ளிவாசல்களாக ஒவ்வொரு வீடாக சென்று ஏதாவது கிடைக்குமா என்பதாக அவர்கள் இந்த ரமலானை பொருளை சேமிப்பதிலே அவர்களுக்கு ரமலான் கழிந்துவிடும். நம்ம தான் அவங்களை என்ன பண்ணணும், அரவணைக்க வேண்டும். ஒரு மிஸ்கின் ஒரு ஊரில் இருக்காருன்னா அதுக்கு முழுக்க காரணம் அந்த ஊரில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் தான். ஒரு பள்ளிவாசலுக்கு வெளியே மிஸ்கீன்கள் வந்து நிற்குகின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு முழுக்க காரணம் அந்த பள்ளிவாசலினுடைய மஹல்லாவாசிகள் தான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு காலகட்டம் இருந்தது, ஜக்காத்தை வாங்குவதற்கு முஸ்லீம்கள் கிடையாது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டம், ஜக்காத்தை வாங்குவதற்கு முஸ்லீம்கள் கிடையாது. இன்றைக்கு நாம் எவ்வாறாக ஜக்காத்தை பிரித்து கொடுக்கின்றோம். ஜக்காத்தை நம்ம கணக்கு பண்ணுறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஜக்காத்தை கணக்கு பண்ணால் எப்படி கணக்கு பண்ணுறோம், ஒரு 30 பேருக்கு கணக்கு பண்ணுறோம், ஒரு 40 பேருக்கு கணக்கு பண்ணுறோம், ஒரு 20 பேருக்கு கணக்கு பண்ணுறோம். ஒரு ஆளுக்கு கொடுத்தாலும் பிரயோஜனமாக கொடுக்க வேண்டும். அந்த ஜக்காத் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனிதர் அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் அவர் ஜக்காத் கொடுக்கக்கூடிய மனிதராக மாற வேண்டும். நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க்கில் போய் 100 ரூபா தாளை 500 ரூபா தாளை புது தாளை வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுல பேர் ஜக்காத் அல்ல, அது சதக்கா. ஜக்காத் என்பது ஒருவரினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும், ஒருவரினுடைய வாழ்க்கையை அது மாற்றி அமைக்க வேண்டும். இனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக தர்மங்களை செய்யக்கூடிய மக்களாக இந்த மாதத்தை நீங்களும் நானும் கழிக்க வேண்டும். வஹர்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இன்னல் ஹம்தலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், குறிப்பாக நம்மை அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானை அடைந்த நாம் ரமலானை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அதற்கு என்னென்ன காரணிகள் எல்லாம் இருக்குகின்றது என்பதனை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொழுகையிலே அதிகமான சுன்னத்துகளையும் அதிகமான தொழுகைகளில் ஈடுபடுவது, குரானை அதிகமாக ஓதுவது, குரானினுடைய சில பகுதிகளையாவது மனனமிடுவது, அதே போன்று ஜக்காத்தையும் சதக்காக்களையும் வாரி வழங்குவது என்பதாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஏழைகளுக்கு ஏதாவது பண்டிகை வந்து விட்டால் ஒரு இளைஞன் சொன்ன ஒரு வார்த்தை, பணக்காரர்களுக்கு பண்டிகையுடைய காலகட்டம் வந்துவிட்டால் அவர்கள் அதை விழாவாக தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷ நாட்களாக கழிக்கின்றார்கள். ஆனால் ஏழைகளுக்கு இந்த பண்டிகை காலகட்டங்கள் வந்துவிட்டால் ஏன் இந்த பண்டிகைகள் வருகின்றது என்கின்ற சிந்தனைக்கு தள்ளப்படுகின்றார்கள். காரணம், அவர்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தினுடைய நெருக்கடியிலே பல்வேறு சகோதரர்கள் அவர்களால் வாய் விட்டு கேட்கல மாட்டாங்க. உண்மையாக ஜகாத்தை வாங்கக்கூடிய மக்கள், உண்மையிலேயே அதிகமாக கஷ்டப்படக்கூடிய மக்கள் வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் தேடி போய் கொடுக்கணும். அந்த மக்கள் அந்த கஷ்ட சூழ்நிலையிலே அந்த ரமலானை கழிக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். நம்ம தான் என்ன பண்ணணும்? அவர்களை தேடி தேடி சென்று ஜக்காத்துகளையும் சதக்காக்களையும் கொடுக்க வேண்டும். ஆரம்பமாக நம்முடைய உற்றார் உறவினர்களிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். யாரெல்லாம் உற்றார் உறவினர்களில் ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்களோ, யார் கஷ்டங்களில் இருக்காங்களோ, நீங்கள் ஜும்மாவை முடிங்க, இன்ஷா அல்லாஹ் கொண்டு போய் அவங்களுக்கு என்ன தொகை தேவைப்படுமோ, நம்மளால் எதை கொடுக்க முடியுமோ, இந்த ரமலானை அவர்கள் முழுமையாக பயன்படுத்துவதற்கு நம்மால் எதை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து அவர்களுக்கு இந்த ரமலானை பயன்படுத்துவதற்கு உதவி செய்யுங்கள். இறுதியாக சில விஷயங்கள். காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடிய தாவா சென்டர் இஸ்லாமிய அழைப்பு மையம் கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றது. கிட்டத்தட்ட 7000த்திற்கும் மேற்பட்டோர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய நெறிப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 100 நாட்கள் அவர்களுக்கு அங்கேயே தங்கி உணவுகளும் உடுக்க உடையும் சாப்பிடுவதற்கு சாப்பாடு, தங்குவதற்கு இடம் என்பதாக அனைத்தையும் கொடுக்கப்பட்டு முஸ்லிம்களாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றியவர்களாக நம்மை விட சிறந்த மக்களாக வெளியேறி செல்கின்றார்கள். அதில் ஒரு மாணவனுக்கு தலா 100 நாட்களுக்கு 25,000 ரூபாய் செலவாகின்றது. இன்ஷா அல்லாஹ் தங்களால் முடிந்த பொருளாதார உதவிகளை அவர்களுக்காக கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய இந்த ரமலானை முழுக்க பயன்படுத்திய மக்களாக, இந்த ரமலானை கழிக்கக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் மாற அல்லாஹ் தஆலாவிடம் துஆ கேட்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.